விமான நிலையத்தில் சீன அதிகாரிகள் தன்னை கேலி செய்ததாகவும் இதனால் தான் மனவேதனை அடைந்ததாகவும் இந்தியாவை சேர்ந்த பெண் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து புகார் அளித்திருந்தார். இந்த விவகாரத்தில் களமிறங்கிய இந்தியா சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உண்மையில் என்ன நடந்தது பார்க்கலாம். அருணாச்சல பிரதேசம் சீனாவின் ஒரு பகுதி என தெரிவித்து இந்திய பிரஜையின் பாஸ்போர்ட்டை சீனா பறிமுதல் செய்தது என பெண் ஒருவர் சாட்டிய புகாரில் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. ஆனால் சீனா அதை மறுத்துள்ளது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் பல ஆண்டுகளாக எல்லையை பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை நீடித்து வருகிறது. இந்திய எல்லையில் அமைந்திருக்கும் அருணாச்சல பிரதேசத்தையும் சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. எல்லை பகுதியில் முகாம் அமைப்பது, பெயர் சூட்டுவது போன்ற செயல்களில் சீனா ஈடுபட்டு வருகிறது. சீனாவின் இந்த செயலுக்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பெம்வாங் தோங்டாக் என்பவர் கடந்த 21ஆம் தேதி லண்டனில் இருந்து ஜப்பானுக்கு செல்ல சீனாவின் ஷாங்காய் புடாங் விமான நிலையத்தில் காத்திருந்தார். அப்போது அவருடைய பாஸ்போர்ட்டை சோதனை செய்த சீன அதிகாரிகள், உங்களுடைய பாஸ்போர்ட்டில் அருணாச்சல பிரதேசம் என குறிப்பிடப்பட்டிருப்பதால் இது செல்லாது, தவிர அருணாச்சல பிரதேசம் சீனாவின் ஒரு பகுதி என கூறி அவருடைய பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இன்றி தன்னை சீன அதிகாரிகள் கேலி செய்ததாகவும் அதனால் தான் மனவேதனை அடைந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டினார். அதே சமயம் இந்த விவகாரத்தில் இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானது. இது சர்வதேச விதிமுறைகளை மீறிய செயல் என்றும் இந்திய குடிமக்களின் கண்ணியத்திற்கு அவமானம் விளைவிப்பதாக உள்ளது என அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்ட் கடுமையாக சாடியிருந்தார். இந்த விவகாரத்தில் இந்தியா சீனாவை கடுமையாக எச்சரித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அங்கு வசிப்பவர்கள் இந்திய பாஸ்போர்ட்டுகளை வைத்திருக்கவும் பயணிக்கவும் முழு உரிமை உண்டு என கூறியுள்ளது. அது மட்டும் இன்றி சீன அதிகாரிகளின் இந்த நடவடிக்கை சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவதாகவும் இந்தியா சுட்டிக்காட்டியது. இந்த சம்பவம் குறித்து பேசிய சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங், எந்த ஒரு கட்டாய நடவடிக்கைகளுக்கும் தடுப்பு காவல்களுக்கும் துன்புறுத்தலுக்கும் அந்த பெண் உட்படுத்தப்படவில்லை. விமான நிலைய அதிகாரிகள் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படியே செயல்பட்டனர். விமான நிறுவனம் அவர் ஓய்வெடுக்க இடம், உணவு மற்றும் தண்ணீரை வழங்கியது என்றார். அதே சமயம் அருணாச்சல் என்பது சீனாவின் ஒரு பிரதேசம். இந்தியாவால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அருணாச்சல பிரதேசத்தை சீனா ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என விளக்கமளித்துள்ளார்.